அல்-பக்கரா. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையுமுடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால். வசனங்கள் 197 199 வரை. ஹஜ்ஜுடைய காலம் அனைவராலும் அறியப்பட்ட சில மாதங்களாகும். எனவே இம்மாதங்களில் எவரேனும் ஹஜ் கடமையை நிறைவேற்ற நாடினால் ஹஜ்ஜின் போது இச்சைகளை தூண்டக்கூடிய சொல், செயல் மற்றும் தீவினை, சண்டை சச்சரவு ஆகியவற்றில் ஈடுபடக்கூடாது. மேலும் நீங்கள் ஏதேனும் நன்மை செய்தால் அதனை அல்லாஹ் அறிந்தவனாகவே இருக்கின்றான். மேலும் நீங்கள் ஹஜ்ஜுக்காக வழித்துணை சாதனங்களை கொண்டு செல்லுங்கள். உண்மையாதெனில் வழித்துணை சாதனங்களில் எல்லாம் மிக மேலானது இறையச்சம்தான். எனவே நல்லறிவுடையோரே, எனக்கு மாறு செய்யும் போக்கிலிருந்து விலகி வாழுங்கள். ஹஜ் பயணத்தில் உங்கள் இறைவனின் அருளை தேடிக்கொள்வது உங்கள் மீது குற்றமாகாது. இன்னும் அரஃபாத்திலிருந்து நீங்கள் திரும்பி வரும்போது மஷருல் ஹராமில் முஸ்தலிப்பாவில் தங்கி அல்லாவை நினைவு கூறுங்கள். மேலும் அவன் எவ்வாறு தன்னை நினைவு கூற வேண்டுமென்று உங்களுக்கு அறிவுறுத்தி இருக்கின்றானோ அவ்வாறு அவனை நினைவு கூறுங்கள். இதற்கு முன்னரோ நீங்கள் வழி தவறியவர்களாய் இருந்தீர்கள். பின்னர் மற்ற மனிதர்கள் எல்லாரும் திரும்புகின்ற இடத்திலிருந்து நீங்களும் திரும்பி வந்து அல்லாவிடம் மன்னிப்பை கோருங்கள். நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பு வழங்குபவனாகவும் கருணை புரிபவனாகவும் இருக்கின்றான்.